அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆணிலை அஸ்ட்ரோ கரூர் டிவி சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பர்களே, நம் வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படியும் எடுத்து வைப்பது எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு, எவ்வளவு பெரிய கடினம் என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்கு ஏதோ ஒரு வகையில் இறைவன் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம் ஒவ்வொரு ஆலயமும் சென்று வழிபாடுகளை நாம் செய்கிறோம். நம் வாழ்வில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் மிக அற்புதம், மிக தேவை. அந்த ஆசீர்வாதம் நாம் பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த தானத்தை செய்தால் மிகப்பெரிய ஒரு கருணை கிடைக்கும். அவர்கள் காரியம் வெற்றி பெறும். இது 12 ராசிகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு பலனாகும். மேசராசி அன்பர்கள் கும்பகோணம் சென்று கும்பேஸ்வரரை வழிபாடு செய்து எள்ளு சம்பந்தமான உணவுகள் தானம் செய்தால் அவர்கள் வாழ்வில் அவர்கள் செய்கின்ற செயல்கள் எதுவாயிருந்தாலும் தடையில்லாமல் நடைபெறும். ரிஷபராசி அன்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சென்று வழிபாடு செய்து கருப்பு சுண்டல் தானம் செய்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு மிக சிறப்பான காரிய சித்தி ஏற்படும். மிதுன ராசி அன்பர்கள் பழனி சென்று பழனி ஆண்டவரை வழிபாடு செய்து தோரை பருப்பு சம்பந்தமான தானம் செய்து வந்தால் அவர்கள் காரியம் மிக சிறப்பான முறையில் சித்தி அடையும். கடகராசி அன்பர்கள் நதி கரை ஓரம் உள்ள மகாலட்சுமி வழிபாடு செய்து வந்தால், வெண்மொச்சை தானம் செய்தால் அவர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்கள் குருவாயூர் சென்று வழிபாடு செய்து பாசி பயிறு சம்பந்தமான தானம் செய்தால் அவர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். கன்னிராசி அன்பர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள கற்கடகேஸ்வர சாமி திருக்கோவில் சென்று வழிபாடு செய்து நெல் சம்பந்தமான தானம் செய்து வந்தால் அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள் துலாபாரம் வாங்குகின்ற ஆலயம் சென்று அங்கு வெண்பச்சை துலாபாரத்தில் வைத்து தானம் கொடுத்து வந்தால் அவர்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள் உக்கிர ரூபத்தில் உள்ள அம்மன் வழிபாடு, அங்காளம்மன், காளியம்மன், இந்த மாதிரி உக்ராரி அம்மன் என்று சொல்கின்ற உக்கிர தெய்வத்தினுடைய அம்மன் வழிபாடு செய்து சாம்பார் சாதம் மக்களுக்கு தானம் கொடுத்தால் அவர்களது காரியங்கள் வெற்றி கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள் குருமார்களுடைய அனுகிரகம் பெற்று குரு சம்பந்தமான ஆலயம் சென்று வழிபாடு செய்து கருப்பு சுண்டல் தானம் கொடுக்க அவர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். மீனராசி அன்பர்கள் சபரிமலை ஐயப்பன் வழிபாடு செய்தலும் எள்ளு சம்பந்தமான பொருட்கள் தானம் கொடுப்பதும் அவர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். இது பொது பலன் ஆகும். இது எந்த நாளில் எப்போது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயங்களை எங்களிடமோ தங்களை சார்ந்த ஜோடரிடமோ அணுகி கேட்டு அந்த நாளில் போய் வழிபாடு செய்தால் இன்னமும் சிறப்பான காரிய சித்தி ஏற்படும். தாங்கள் எந்த ஒரு காரியங்கள் தொடங்கினாலும் அந்த காரியம் தொடங்குகின்ற பொழுது அந்த காரியம் தடையில்லாமல் நடைபெறுவதற்கு இந்த வழிபாடு, இந்தந்த ராசிகளுக்கு இந்த கோயில்கள் உள்ளது. இதை தாங்கள் பயன்பெற்று வாழ்வில் பெரும் வெற்றி பெறுமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.